ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த ஆன்மீக பாதைன்னு வராம இருக்கிறவங்க கூட தியானம்ன்ற வார்த்தையை நிறைய இடத்துல கேள்விப்படுறோம். இப்போ இந்தியில பார்த்தீங்கன்னா தியான் அப்படின்னாலே கவனிப்புன்னு தான் சொல்றாங்க. ஒரு இடத்துல தியான் அந்த பண்ணுங்க, அந்த இடத்த பாருங்கன்றதே அவங்க கவனிப்பு அப்படிங்கிறதே தியான் தான் சொல்றாங்க. தியானத்தோட வேர்ச்சொல்லா இருக்கலாம் அது. அந்த வேர்ச்சொல்லிலேருந்து வந்ததா இருக்கலாம் தியானங்கிறது. இப்போ தியானம் ஏன் அப்படின்னா நிறைய பேர் நிறைய காரணம் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ஒரு தோணல் என்ன அப்படின்னா தியானத்துக்கு நிறைய பலன்கள் நம்ம எதிர்பார்க்குறோம். இப்போ பலன் இல்லாமல் ஒரு செயலை செய்யறதுக்கு நமக்கு பழக்கம் இல்லை. நமக்கு இஷ்டம் இருக்கான்றதுக்கு முன்னாடி பழக்கம் இல்லை. நம்ம வளர்ந்ததே அப்படி தான். படிக்கணுமா, அதுக்கு ஒரு பலன் கிடைச்சாகணும். படிக்கிறதோட இஷ்டம் இருக்கா, அது கிடையாது. படிக்கும் போது அதனால் கிடைக்கக்கூடிய பலன்களை நினச்சிக்கிட்டே இருக்கிறதுனால தான் அந்த நிகழ்கணத்தை நம்ம தவற விடுறோம். பலன்கள் வரட்டும், வர வேணான்னு சொல்லலை. ஆனால் அந்த பலன்கள் இயல்பான அதுவாக தேடுதல் வரதா இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு எண்ணம். அதாவது நம்ம அந்த பலனை எதிர்பார்த்துக்கிட்டே ஒரு வேலையை செய்யக்கூடாது. அதில் தான் நமக்கு ஏமாற்றம், அதில் தான் நமக்கு எல்லாமே ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு எல்லாமே எதிர்பார்ப்பு எல்லாம் வந்துடுது. இப்போ ஒரு குழந்தைய வளர்க்கும் போது கூட பலனை எதிர்பார்த்து யாராவது குழந்தைய வளர்ப்பாங்களா? பலனே இல்லாத செயல்கள். இப்போ கடவுளுக்கே நம்ம என்ன சொல்லலாம், அவர் என்ன பலன் அப்படின்னு பார்த்தா உண்மையில் ஆழ்ந்து நோக்குனா கடவுள்ன்ற ஒரு தன்மை கூட ஒரு பயனற்ற தன்மையான்ற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த பயனற்ற தன்மையிலேருந்து தான் அத்தனை பயனுள்ள தன்மைகளும் உருவாயிருக்கு. அது தனக்கு ஒரு பயன் இருக்குது அப்படின்னு எண்ணவே இல்லை. அப்போ அதிலிருந்து உருவான படைப்புகள் அவ்வளோ பயனுள்ளதாக இருக்குது. நம்ம கூட அந்த செயலை ஒரு பலன்களை எதிர்பார்க்காம செஞ்சால் எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்ற தோணலில் தான் இந்த பதிவை நான் பதிவு பண்ணுறேன். பலன்கள் எதற்குமே இருக்கக்கூடாது. இப்போ தியானத்துலேயும் கூட அப்படின்னா என்ன ஆகும்னா, அந்த பலன்கள் கிடைச்சா நம்ம செய்யறதுக்கான வேலை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். வாழ்க்கை கூட நம்ம யோசிக்கிறோம், வாழ்க்கை வாழறதுக்கு ஒரு நோக்கம் வேணும்னு. வாழ்க்கையே உங்களுக்கு வரம் இல்லையா? அதை வாழ்கிறதுக்கு கூட ஒரு நோக்கம் வேணுமா? ஒருவேளை அந்த நோக்கத்தை அடைஞ்சிட்டிங்கன்னா அடுத்து என்ன செய்வீங்க? அடுத்த நோக்கமா? அதுவே ஒரு ஓட்டப்பந்தயமா? வாழ்க்கை கூட ஒரு பலனை எதிர்பார்க்காம ஆனந்தமாக வாழ்ந்தால் அதற்குரிய பலன்கள் கிடைக்கும் இல்லையா? எல்லாமே அப்படி பலனை எதிர்பார்க்காம வாழ்ந்தால் எவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த தியானமும் பலன்களை கொடுக்கலாம், கொடுக்காதுன்னு சொல்லவே முடியாது. அவ்வளோ ஆற்றல் கிடைக்குது, அத்தனை பலன்களும் கிடைக்குது. ஆனால் அதை எதிர்பார்த்து உட்காரும்போது அதுக்கு ஒரு புனிதத்தன்மை குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதனால் அதை எதிர்பார்க்காதீங்க மாஸ்டர்ஸ். பலன்கள் வரட்டும், அது ஒரு சைடு எஃபெக்ட் மாதிரி இருக்கட்டும். உண்மையான எஃபெக்ட் என்னென்னா தியானத்தை ஆனந்தமாக செய்கிறது, அதை விரும்பி செய்கிறது. இது தியானத்துக்காக மட்டும் இல்லை, நம்ம எந்த செயலுமே ஆனந்தமாக விரும்பி அதற்குரிய ஒரு அனுபவத்துக்காக மட்டும் செஞ்சோம்னா அதற்குரிய பலன்கள் கட்டாயமாக கிடைக்கும். ஆனால் பலன்கள் வரும்போது அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவமும் நமக்கு இருக்கும். ஏன்னா அங்கே எதிர்பார்ப்பு இல்லை இல்லையா? அதனால் அந்த பலன்களை நம்ம ரொம்ப ஈஸியாக கடந்தும் போவோம். அந்த பலன்களால் பெருமையும் அடைய மாட்டோம். ஒருவேளை தப்பாக ஒரு குறைவான இது கிடைச்சாலும் மனசும் வருத்தப்பட மாட்டோம். இப்படிப்பட்ட எண்ணத்தில் இருக்கணுன்றதான் தியானத்தோட ஆற்றலாக இருக்க முடியும். நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் தேடுறது சந்தோஷம்தான் இல்லையா? வாழ்க்கைக்கு உரிய பலன் மாதிரி அந்த பலனே சந்தோஷம்தான். ஆனால் சில பேர் நினைப்பாங்க சந்தோஷத்துக்கு கூட காரணம் வேணும்னு. காரணம் இல்லாமல் சந்தோஷமாக இருக்க முடியாதா மாஸ்டர்ஸ்? சந்தோஷம் கூட நம்ம காரணம் தேடணுமா? ஒருவேளை அந்த காரணம் கிடைக்கலன்னா அப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியாதா? நம்ம சந்தோஷம் நம்ம கையில் அப்படின்னா அதுக்குரிய காரணத்தை தேடக்கூடாதுன்னு தோணும். ஒரு இயற்கையை நம்ம போய் பார்க்குறோம், அருமையாக இருக்குது, அதை அனுபவிக்கிறோம். அதில் என்ன பயன் இருக்குது? அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலையா? பயனுள்ளவைகள் மட்டும்தான் சந்தோஷத்தை கொடுக்கும்னு நினச்சோம்னா தான் உண்மையிலே நமக்கு தேடுதலில் நமக்கு ஒரு சின்ன விளக்கங்கள் வருது. எப்பவுமே எதிர்பார்ப்பு இல்லாமல் பயனற்றதையும் கூட சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் நிகழ்காலத்தில் வாழுங்கன்றாங்க. அந்த நிகழ்காலத்தில் வாழும்போது சந்தோஷன்ற நிலை எப்பவுமே இருக்கும். வரக்கூடியது எதுவுமே உங்களை பாதிக்காது. அது மிக உயர்ந்த ஆனந்தத்தை கொடுத்தாலும் சரி, மிக அதிகமான துக்கத்தை கொடுத்தா கூட சரி, அதையும் கூட நம்ம சந்தோஷமாகவே ஏற்றுப்போம். அது ஒரு அனுபவம்னு ஏற்றுக்கக்கூடிய மனநிலை வரும். அப்போ அந்த பலனை எதிர்பார்க்காத நிலை நமக்கு கிடைக்கும். சந்தோஷத்துக்கு கூட காரணம் தேடாதீங்க, வாழ்க்கைக்கு கூட காரணத்தை தேட வேண்டாம். அதே போல் தியானத்துலேயும் பலன்களை தேடாமல் பண்ணுற தியானம் மிகப்பெரிய பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்தாக இருக்குது. இதை பதிய வாய்ப்பளித்த சேனலுக்கு மிக்க நன்றி.